root of a power minus 1 b into root of b power minus 1 into c into root of c power minus 1 a then மதிப்பு காண்க. இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா a power minus 1 is equal to 1 by a தான் இதோட ஃபார்முலா. சரியா? ஸோ a power minus 1 நம்ம 1 by a எழுதலாம். root of 1 by a into b. இதில் b எப்படி எழுதலாம்? 1 by b into c. இது எப்படி எழுதணும்? 1 by c into a. a power minus 1 எப்படி எழுதியிருக்கோம்? 1 by n. அதான் எல்லாத்துலேயும் 1 by a, 1 by b, 1 by c ன்னு எழுதிட்டோம். இப்போ இது எப்படி ஆகும்? root of b by a into root of c by b into root of a by c ன்னு ஆகும். சரியா? இப்போ எல்லாம் பெருக்கல்ல தானே இருக்கு, அதனால இதை அடி கொடுத்துடலாம். இந்த பிக்கு இந்த பி அடி போயிடும், சிக்கு சி அடி போயிடும், ஏக்கு ஏ அடி போயிடும். எல்லாத்துலேயும் அப்போ ஒன்றுன்னு தான் இருக்கும். இப்போ ரூட் ஆஃப் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ ஆன்சர் 1. root of 0.000441 இதற்கு சமமானது எது? இதுக்கு சமமான ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 441க்கு ஆன்சர் என்னன்னு தெரியும், 21 × 21ங்கிறது தெரியும். ஸோ 21 தான் ஆன்சர். ஆனால் இங்கே பாயிண்ட்ல கொடுத்துருக்கனால 21ல் 4 டைப் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 6 டிஜிட் இருக்கு. இது ரூட்ல இருந்து வெளியே வரும்போது எத்தனை டிஜிட்டா வரும்னா 3 டிஜிட்டா வரும். 6 டிஜிட் வெளியே வரும்போது ரூட்ல இருந்து வெளியே வரும்போது எத்தனை டிஜிட்டா வரும்னா 3 டிஜிட்டா வரும். இதுவே 8 அப்படின்னா ரூட்ல இருந்து வெளியே வரும்போது 4 டிஜிட்டா வரும். ஸோ இது 6 டிஜிட் இருக்கு, வெளியே வரும்போது 3 டிஜிட்ல வரும். 3 டிஜிட்னா இது 0.021 அதான் ஆன்சர். 0.021 3 டிஜிட் வருதா? ஸோ இதுதான் ஆன்சர். ரூட் 248 ப்ளஸ் ரூட் 52 ப்ளஸ் ரூட் 144 மதிப்பு காண்க. ஆப்ஷன் ஏ பி சிடின்னு இருக்கு. இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கும். அதாவது எப்படி இருக்கு? ஒரு பெரிய ரூட்டுக்குள்ள 248 ப்ளஸ் ரூட்டு 52 ப்ளஸ் அந்த ரூட்டுக்குள்ள 144 இருக்கு. இந்த சம்மு தெரியும், நம்ம ரைட் சைட்ல இருந்தே செஞ்சுட்டு போகணும், ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு போகணும். இந்த 144 ஃபர்ஸ்ட் செய்வோம். 144க்கு மதிப்பு என்ன? 12 × 12 தான் 144. சரியா? அது அப்படியே இருக்கட்டும். ஸோ 2 12க்கு ஒரு 12 நம்ம வெளியே எடுத்துருவோம். சரியா? இங்கே என்ன இருக்கும்? 52 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 248. இப்போ இந்த 2 12க்கு ஒரு 12 வெளியே வந்துடும். இப்போ வெளியே வரும்போது என்ன ஆகும்? 52 ப்ளஸ் 12ன்னு ஆகும். இங்கே ப்ளஸ் 248 அந்த பெரிய ரூட் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ரூட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 52 ப்ளஸ் 12 64. 64ங்கிறது என்ன? 8 ரூட் ஆஃப் 8 × 8 தான் 64 இல்லையா? 8. ஸோ இது 248ன்னு இருக்கும். சரியா? ஸோ ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் இந்த 64க்கு பதிலாக எப்படி 8 × 8ன்னு ஒரு 8 வெளியே எடுத்துடலாம். 248 + 8 = ரூட் ஆஃப் 256. 256ன்னா என்ன? 16 × 16 தான் 256. ஸோ ஆன்சர் 16.